டாக்டர் பேட்ச் ஒரு நாள் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆயிட்டாரு. அந்த டைம்ல அவருடைய நண்பருடைய சூழல் வந்து அவருக்கு ஞாபகம் வருது. நோரா விக்ஸ்ட சொல்றாரு, நான் அடுத்த ரெமெடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு நேரா போறாரு. ஒரு சின்ன பக்கத்துல வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஒரு குளத்துல போய் குளத்து தண்ணியில கை வைக்கிறாரு. அங்க பார்த்தா அவருக்கு வாட்டர் வயலட்ன்ற ஒரு ஃப்ளவர் கிடைக்குது. எல்லா ரெமடியும் உள்ளுணர்வால் பெற்றது. அவருக்கு மனநிலை உருவாகுது. அப்போ நண்பர் வரப்போறாரு. அவர் அந்த தொட்டவனே வாட்டர் வயலட் கிடைக்குது. மனம் அமைதியாவது, சாந்தமாவது. சரியான ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, அதன் இயல்பில் அது இருக்கிறது. நாம் எல்லாத்திலையும் அமைதியாகவும் நிதானமாகவும் கையாளலாம் அப்படின்றதுதான் தன் அறிவு. வாட்டர் வயலட் தன் அறிவின் மலர். தன்னை செல்ஃப் நாலேஜ், எனக்கு அதாவது தன்னை தெரிந்து கொண்ட மலர். 38 மலர்களும் ஒவ்வொன்னும் வித்தியாசமானது. இத வந்து தொடர்பு ஏற்படுத்துதல் மலர் அப்படின்னு சொல்றாங்க. தனிமையிலிருந்து சேர்ந்து ஒத்து உதவி வாழுதல், இல்லாட்டி சேர்ந்துணர்வு, ஒரு புரிந்துணர்வு. புரிந்துணர்வு எங்கன்னா, எனக்கு அறிவு முடிவு பண்ணிட்டேன், ஏதோ ஒண்ணு நான் செய்ய போறேன், செய்யணுன்றதுக்காக இல்ல, நான் இருக்கிறேன், அதுக்கு செய்றேன். இது அக்வாட்டிக், அதாவது தண்ணிக்குள்ளே வளர்ற ஒரு செடி. இது இந்த செடிய ஸ்பிரிச்சுவல் ஃப்ளவர்னு கூட சொல்றாங்க. ரொம்ப அறிவு, தன்னறிவு. தன்னறிவு இருந்தா அறிவு இருக்கும். அந்த தன்னறிவின் மலர். இவங்களை இந்த மனிதர்களை எப்படி சொல்றாங்க? கிரேட் சோல்ஸ்ன்றாரு. கிரேட் சோல்ஸ்ன்றாரு இந்த டாக்டர் பேட்சே. ரீச் அவுட், நான் போய் தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மலர். குறைந்த அளவிலான, அதாவது இந்த மலரின் தன்மை இருக்கிறவங்க, அதை தேவைப்படுறவங்க, இந்த மலரின் தன்மையை தேவைப்படுறவங்க, குறைந்த அளவிலான ஒரு நெகட்டிவ் கேரக்டர். இவங்களுக்கு யாருக்கு இது தேவை? 1932 கண்டுபிடிக்கிறாரு. யாருக்கு இது தேவைன்னா, இந்த மலர் தேவைப்படக்கூடிய கவலையில நிறைய இருந்திருப்பாங்க, துன்பத்துல நிறைய இருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். எந்த மாதிரி துன்பம் அப்படின்னா, தனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் இறந்துட்டாங்கன்னா ஒரு விடுபட்ட நிலை, தனித்து விடுபட்ட நிலை ஒண்ணு. ரொம்ப நெருக்கமானவங்க நம்பியவர்கள் துரோகம் செய்து விட்டால் ஒரு புறக்கணித்த நிலை. அதனால இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கை இல்லை, இதுக்கப்புறம் யாரும் நம்புறதுக்கு இல்லைன்றதுனால அவங்க உள்ள போறாங்க. உள்ள போய் எமோஷனலி தனிமையில இருக்க விரும்புறாங்க. எமோஷனலி தனிமையில இருக்கிறாங்க. இன்னொன்னு, குழந்தை வளர்ப்பில் அதிகப்படியான தாக்குதல்கள், பெற்றோர்கள் தாக்குதல் காரணமாக எங்க போனாலும் ஒரு மாதிரி பண்றாங்களேன்னு தனித்து போய் இருக்கிறது. எமோஷனல் மேனிப்புலேஷன், இதெல்லாம் நீ பண்ணினா நான் உன்னை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னும் போது ஒரு அங்க உணர்வுகளுடைய தடுப்பு. இப்படி போனா இங்க உணர்வு தடுப்பு, இங்க தடுப்புன்னு அப்படியே தடுத்து நிறுத்தப்பட்டவங்க. இவங்களை என்ன சொல்றாங்கன்னா, இது கிளாஸ் டோ, அவங்களுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ், அதாவது கண்ணாடி கதவு இருந்தா அப்படி இருக்கும். அப்படிதான் அவங்க தன்னை தன்னை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஒரு எல்லா பக்கமும் ஒரு தனக்குத்தானே ஒரு செவுறு கட்டிப்பாங்க. தனிமையினுடைய உச்சம். தனிமையினுடைய உச்சம். இதுதான் காரணம். துரோகம், விடுபட்ட நிலை, இழப்பு,
அப்பா அம்மாவுடைய ரொம்ப இன்டெலிஜென்ட்டா, ரொம்ப படிச்சவங்களோட அப்பா அம்மாவோட வளர்ப்புல இருந்த குழந்தைகள், சின்ன வயசுல இருந்தே ஒரு மாரி எமோஷனலா அவங்கள வந்து கையாளப்பட்டதுனால வரக்கூடிய விஷயங்கள். இதனால என்னன்னா, இந்த ஸ்பிரிட்ன்னு சொல்லக்கூடிய உயிரே வந்து வெக்ஸ் ஆயிட்டு இருக்கான். இந்த இந்த மனிதர்களுக்கு. இவங்க ஒரு கட்டத்துல அப்புறம் கொஞ்சம் மூவ் ஆகும்போது, கொஞ்சம் வயசு வரும்போது, தன்னை வந்து ரொம்ப ஸ்பெஷலா நெனச்சுக்குவாங்க. இயல்பிலே பயங்கர இன்டெலிஜென்ட். ரொம்ப உள்ளத்தாலும், உடலாலும் அழகா இருக்கிறவங்க. அதிக உயரமா இருக்கிறவங்க நபர்கள். பெருமைப்படக்கூடியவர்கள். பிரைடு பெருமைப்படக்கூடியவங்க. தனக்கு ஈக்குவல் யாரும் இல்லன்றதுனால, அவங்களோட பேசுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் ஏற்படும்? எனக்கு என்ன நடக்க போகுது? என்ன அவங்கள புரிஞ்சுக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கர்வம் இருக்கக்கூடியது. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ரொம்ப அதிகமா தான் வந்து பெரிய ஆளுன்னு நெனச்சுக்கிறது. ஓ ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்காராம பின்னாடி உட்கார்றது ஸ்கூல்ல கூட. எங்கன்னா இதுக்கு போனா, கல்யாணத்துக்கு போனா கூட தனியா போய் உட்கார்றது. அவங்க சொல்றது என்ன சொன்னாங்கன்னா, ஆ ஹோட்டலுக்கு போனாங்கன்னா, "சிங்கிள் சீட் ப்ளீஸ்" அப்படின்னுவாங்க. அதாவது தனியா ஒரு ஒரு சீட்டு வைங்க அப்படின்னு. எதனா கேள்வி கேட்டீங்கன்னா தலையாட்டுறது. ம். அப்படின்னு ஒரு பார்வை பார்க்கறது. யாருமே நமக்கு பொருத்தமானவங்கள் இல்ல அப்படின்னு நினைச்சு தன்னை ஒதுக்கிக் கொள்வது. என்னோட அறிவுக்கு ஈக்குவலா இல்ல அப்படின்னு. ஒரு பக்கம் இந்த மாரி, ஒரு பக்கம் எமோஷனலா பண்ணது 2 கலந்தது. எதனா ஒரு வேலை குடுத்தாங்க. ஒரு மனிதர்களுக்கு ஒரு வேலை குடுத்தாங்கன்னா, அவங்க வேலைய ஒழுங்கா செய்யலன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செய்றாங்களா செய்யாம பார்க்காம அந்த இடத்துல வந்து வெளியிடு. எதனா பண்ணிட்டு போட்டும் போ. நம்ம ஏன் போய் இன்வால்வ் ஆகணும்? ரொம்ப கம்மியா தான் பேசுவாங்க அவங்க. ஒரு மாரி எக்ஸென்ட்ரிக்கா இருப்பாங்க வித்தியாசமா. ட்ரெஸ்ல இருந்து, நடை, உடை பாவனையில இருந்து, உட்கார்றதுல இருந்து, டீ சாப்பிடுறதுல இருந்து, பிரெஃபரன்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தேவைகள்ல இருந்து, இயல்பான ஒரு தொடர்பையே அவங்க வந்து வச்சுக்க மாட்டாங்க யார் கூடயும். ரொம்ப இவங்களால ரிலாக்ஸ் பண்ணவே முடியாது. ரிலாக்ஸ் பண்ணவே முடியாது. ரொம்ப அப்படியே ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுக்குற தெரபிஸ்ட்டே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, விலகிக்குவாங்க. "அ வேணாம்பா" அப்படின்னு. இவங்க உதட ரொம்ப வச்சுக்குவாங்க. டைட்டா வச்சுக்குவாங்க. அழுவவே மாட்டாங்க. ரொம்ப அதிகமா அழுவ மாட்டாங்க. எமோஷனே இருக்காது இவங்களுக்கு. பயங்கர எமோஷன்ஸ்லாம் அதாவது உணர்ச்சிலாம் அதிகமா இருக்காது. ஒரு மாரி ஷையா இருக்கக்கூடியவங்க. அதாவது கூச்சப்படக்கூடியவங்க. மற்றவங்கள பார்த்து எதனா ஒரு கஷ்டம் இருந்துச்சுனா கூட சிம் அதாவது பச்சாதாபம்லாம் பார்க்க மாட்டாங்க. யாரு கூடயும் ஈஸியா சோஷியலைஸ் பண்ண மாட்டாங்க. சோஷியலைஸ்னா பழக மாட்டாங்க. சிங்கிள் சைல்டுக்கு இந்த குவாலிட்டி நெறைய இருக்கும் போல. ஒரே ஒரு குழந்தை இருக்கிற இடத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதே மாரி வளர்க்கப்பட்டது. அதே மாரி அதிகமா அதாவது நெறைய அறிவாளிகளால் வளர்க்கப்பட்ட குழந்தைகள்லாம் அப்படி இருக்கும். ரிஜிடிட்டி அப்படியே இறுக்கத்தன்மை இருக்கும். எதனா கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தையில தான் சொல்லுவாங்க. ம், ம். சரி. ஊருக்கு போயிட்டு இருந்தீங்களா? என்னாச்சு? அப்படின்னா, நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். சொல்றதுனால என்ன ஆகப்போகுது? நீ புரிஞ்சுக்கின்னு என்ன பண்ண போற? அப்படின்ற ஒரு மனநிலை. பாடி ஜெஸ்டர்ஸ் ஒண்ணு இருக்கும். எப்பயுமே அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க அவங்கள. இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, தனியாவே விளையாடும். அ அது அவங்கள லிட்டில் புரொஃபசர்ன்னு சொல்லலாம். தனியா விளையாடிக்கும்போதே பேசினே இருக்கும். நான் ஒரு யுகேல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ரொம்ப தூரம் மான்செஸ்டர் பக்கத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு போனா அவங்க 2 பேரும் வந்து நார்த் இந்தியன் பீப்பிள். ஹஸ்பண்ட், ஒய்ஃப். அவங்க வீட்ல 2 நாள் தங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அங்க வீட்ல இருந்த ஒரு பையன் அப்படியே டிட்டோ வாட்டர் வயலட் லிட்டில் புரொஃபசர் மாரி ஃபுல்லா டாய்ஸு. அந்த டாய்ஸ்ல வந்து அந்த அந்த செட் பண்ணுவாங்கல்ல, அந்த செட் பண்றதெல்லாம் அப்படியே பிரம்மாண்டமா செட் பண்ணி வச்சிருப்பான். இப்போ வந்து மேல வானத்துல எந்த ஸ்டார்ஸ், எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், எந்த கேலக்ஸி அக்வேரியஸா இல்ல இதுவா, அ கேன்சர்ல அந்த மாரி இருக்கிறோமா அப்படின்னு அவன் பார்த்துட்டே இருப்பான். அடுத்து வந்து அவங்க அப்பா கூட பார்த்தீங்கன்னா, புக்ஸும் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு புத்தகம் படிப்பு
படிக்கிற புத்தகம்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. டிஸ்கஷன்ஸே வந்து பார்த்தா பயங்கரமா இருக்கும். பசங்க யாருன்னா கூட வந்தாங்கன்னா, அவங்க அந்த அந்த வீட்ல நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு 4, 5 குழந்தைங்க வந்தாங்க. அவங்களோட கலந்து பேசவே இல்ல. தனியா உட்கார்ந்து அவன் பாட்டுக்கு விளையாடின்னு இருக்கான். அவன் பாட்டுக்கு விளையாண்டுருக்கான். இவங்கள பார்க்கவே இல்ல. எதனா வந்து கேட்டாங்கன்னா மட்டும் ஒரு பதில் சொல்லிட்டு எதனா பொருள் எடுத்து குடுத்துட்டு அவன் பாட்டுக்கு விளையாடுறான். தனியா அவன்ட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாரி ஆளுங்கலாம் இருந்தீங்கன்னா, குழந்தைங்க இருந்தீங்கன்னா, வாட்டர் வயலட்டுக்கு ஒரு 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 6 மாசம், 1 வருஷம் குடுத்து பாருங்க. அவங்களால மிகப்பெரிய பலன் வந்து சமூகத்துக்கு நடக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் நெறைய கேதர் பண்ணியிருப்பாங்க அவங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லா, அரிஸ்டோகிராட்டிக்கா ரிச்சா இருப்பாங்க. அந்த ரிச்னாலேயே வந்து அந்த நடை, உடை, பாவனைனால யாருமே பக்கத்திலேயே போமாட்டாங்க. அந்த பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு அவங்க ஒரு ஏர் ஆஃப் அந்த கண்டிஷன உருவாக்கும். அந்த ஆட்டிட்யூட் உருவாக்குவாங்க. அ தனியா உட்காந்துன்னு பெருசா சிந்திக்கிறது. அதாவது இதெல்லாம் வந்து யாருக்குன்னா, மாற்று வேலை தேவைக்கூடிய நபர்கள். ஆனா, தேவைப்படக்கூடியது. ஆனாலும் கொஞ்சமா தான் அதாவது அவங்களுடைய மனநிலை வேறுவாக இருக்குது. இயல்பாவே மோஸ்ட் இன்டெலிஜென்ட்ல இவங்க தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட். நம்ம 38 மலர்கள்ல, 38 ரெமிடிஸ்ல மோஸ்ட் இன்டெலிஜென்ட். இதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. இன்னர் டிஸ்டர்பன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் விரும்ப மாட்டாங்க. எப்பயுமே வந்து இன்னொரு பகுதி இருக்கு. நம்மள விட்டு இன்னொரு பகுதி இருக்குதுன்னு மறந்துடுறாங்க எல்லாரும். அவங்க மறந்துருவாங்க. நம்ம வந்து இது இல்ல. இந்த நாலேட்ஜ் நாங்க தெரிஞ்சிருக்கனால எல்லாம் தெரியாது. என்னோட சோகத்த உங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு நெனைக்கிறேன். என்னோட சோகத்த நீங்க புரிஞ்சுக்க முடியாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் படிச்சேன். ஒரு சோசியாலஜில சொல்லுவாங்க. மனிதன் என்பவன் சோசியல் அனிமல். சமுதாய விலங்கினம். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் கோ பீயிங்ஸ். சார்ந்து வாழக்கூடியவன். ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் இன்டர் டிபெண்டன்ட். சார்ந்து வாழக்கூடியவன், எல்லாரோட இணைந்து வாழக்கூடியவன், விழுந்து வாழ வேண்டியவன், சோசியலைஸ் பண்ணணும், சமுதாய ஒரு உயிரினம் அப்படின்றத இவங்க தெரிஞ்சுக்கல. வீட்டுக்கு யாரையும் கூப்பிடவே மாட்டாங்க. யாரையும் கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. மாஸ்க்டு பீப்புள் இவங்க. இவங்க வந்து இவங்களும் வந்து திரை போட்டிருக்கிறவங்க. எமோஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய உணர்வுகளின் இறுக்கத்தன்மைனால உடல் இறுக்கத்தன்மை வந்து மூட்டெல்லாம் மூவ்மெண்ட் இல்லாம, எலும்பு எல்லாம் மூவ்மெண்ட் இல்லாம, ஒரு மாதிரி நடக்கிறது எல்லாமே ரிஜிடிட்டி ஆகும். இவங்க பாக்குறதுக்கு ஒரு 40 வயசுன்னா 60 வயசு மாதிரி தோற்றம் தெரியும். வயசுக்கு மூத்தவங்க மாதிரி தெரிவாங்க. இவங்க எமோஷனல் கனெக்ஷன் ஒண்ணு இருக்குதுன்னே தெரியாது. எமோஷனலா கனெக்ட் ஆகணும் அப்படின்னு. அதனாலே குழப்பம் பண்ணிக்குவாங்க. ரொம்ப படம் பந்தா ஜாஸ்தியா இருக்கும். இவங்க கத்து வச்சிருக்கிற இதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமாக சயின்ஸ் கத்துக்குவாங்க, ஆன்மீகம் கத்துவாங்க, அமானுஷ்யங்கள் கத்துக்குவாங்க. தனியா இதெல்லாம் பண்ணணும். ரிசர்ச் ஸ்காலர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ், பெயிண்டிங், ஆர்ட், மியூசிக், கல்ச்சரு, கலாச்சாரம், ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட், உலகத்துல இருந்த கண்டுபிடிப்புகள், விஞ்ஞானம் எல்லாமே இவங்க கிட்டதான். எக்ஸாட்டிக் லேர்னிங், எசாட்டரிக் லேர்னிங் எல்லாமே. அதே மாதிரி யாருன்னா எதனா ஒரு பிரச்சனை வந்து நேரா போய் பெட்ரூம்ல போய் மூடிக்கிட்டு அந்த 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 மனநிலையில இருந்து வெளியே வர வரைக்கும் தூங்கினே இருப்பாங்க, இல்லாட்டி அழுதுன்னு இருப்பாங்க. அப்புறம் தான் வெளியே வரும். எமோஷனல் மேனிபுலேஷன். ஆனா நிறைய பொய்யான நடிப்புகள் இவங்ககிட்ட இருக்கும். இது வந்து இந்த நபர்கள் இந்த 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 மனநிலை இருக்கிற நபர்களுக்கு தேவைப்படக்கூடிய மலர் வந்து வாட்டர். இயல்பாவே இன்டெலிஜென்ட். சின்ன வயசுல நடந்த பெரிய ஒரு மாற்றத்தினால இவங்களுக்கு இந்த மாதிரி தானா உள்ள போய் நமக்கு இதுக்கப்புறம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லைன்னு இருந்தது. இன்டெலிஜென்ட்டா இருக்கிறதுனால யாரு கூடயும் பழகாம இருக்குது. ஆனா உண்மையான தன்மை என்ன அப்படின்னா, ஒரு மலரை பார்க்கும்போது அதனுடைய இடம், வாழும் சூழல், மண்ணு, வேறு, விதை விடும் காலம், விதையால் விதை வந்து எப்படி இருக்குது, மலரோட கலரு, மலருடைய இதழ்கள், மலர் வந்து எந்த டைம்ல பூக்குது, அப்புறம் அதை வந்து எல்லா டைம்லும் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்னார்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் அண்ட் ஃபங்க்ஷன் புக் எழுதின அவரை போய் சந்திச்சேன். ஹீலிங் ஹெர்ப்ஸ்ல வேல்ஸ்ல.
அங்க போய் இதே மாதிரி ஒரு இடத்துல அவருடைய இடத்துல இது வாட்டர் வயலட் வச்சிருந்தாங்க. யாரா போய் கை விட்டா கை நின்றுச்சு. பார்த்தா ஃபுல்லா ஐஸா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மலர் மலர் பேர் வந்து ஹார்டனா ஹார்டியனா பலிஸ்டாரிஸ் அப்படின்றது. பலிஸ்டாரிஸ் அப்படின்னா சேத்துல இருக்கிறது. வாட்டர் வயலட் வந்து ஹார்டனா பலிஸ்டாரிஸ் சேத்துல இருக்கிறது. அக்வாட்டிக் ஃப்ளவர். முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லா செடிகளும் தண்ணியில இருந்து வெளியே போய் லேண்டுக்கு வந்தது. இது மட்டும்தான் லேண்ட்ல இருந்து திருப்பி தண்ணிக்கு வருது. பயங்கரமான இன்டெலிஜென்ட். எதுல இருக்கும்னா பேல் மூவி கலர். பேல் மூவினா ஆல்மோஸ்ட் ஒயிட்டிஷ் பிங்க். நடுவுல இருக்கிற எல்லோ கலர் இருக்கும். மேல் டு ஜூன் வந்து பூக்கக்கூடியது. 5 இதழ்கள். எங்கெல்லாம் வளரும் அப்படின்னா பாத்தீங்கன்னா தெரிந்து பாருங்க. நடுவுல எல்லோ கலர், சுத்தி பேல் மூவி, உள்ள ஃபுல்லா செடி ஃபுல்லா தண்ணிக்குள்ளதான் இருக்கும். பூக்கும் போதுதான் மேல வரும். பூக்கும் போதுதான் மேல வரும். ரொம்ப அட்டகாசமான ஒரு இது. அது வடிவம் பாத்தீங்கன்னா பாண்டு, குளம், குட்டை, டிச்சு பியூரான வாட்டர்ல இருக்கும். அதுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப பியூரான வாட்டர். அப்படி பியூரான வாட்டர் தான் இருக்கும். ரிட்டர்னிங் டு வாட்டர், திருப்பியும் தண்ணிக்குள்ள வர்றது, ஃப்ரெஷ் வாட்டரு. அதே மாதிரி ஹைலி எவால்வ், ரொம்ப இன்டெலிஜென்ட். இருக்கிற மலைகளை ரொம்ப இன்டெலிஜென்ட். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும். ஆனா காம்ப்ளெக்ஸ் லைஃப் ஹிஸ்டரி, வித்தியாசமான நுணுக்கமான வரலாறு பெற்றது. ஓல்டஸ்ட் வயதான, அதாவது ஓல்டஸ்ட்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கிறது. பழமையான ஒரு பூ அது. ரொம்ப ஹிஸ்டரி அதிகமா இருக்கு. ஸ்ட்ரைட்டா நிற்கும். இப்ப போல எலகண்ட், அதாவது ரொம்ப அழகா எலகண்டா இருக்கும். பூத்த பிறகுதான் பூ மட்டும்தான் வெளியே வரும். எல்லாமே தண்ணிக்குள்ளதான் இருக்கும். செடியே தண்ணிக்குள்ளதான் இருக்கும். ஃபுல் பிளான்ட் வாட்டர்ல இருக்குது. அதாவது ஒவ்வொன்றுமே பிரிசிஷன் சொல்லிட செதுக்கின மாதிரி இருக்கும். எல்லாமே அப்படியே செதுக்கிற மாதிரி இருக்கிறது. கிளாரிட்டி, தெளிவு, நோக்கம் தெளிவு, வாழ்க்கை தெளிவு, அதனுடைய வாழும் இடம் தூய்மையானது. அப்படியே மூமெண்ட்ல இருக்கும். மூமெண்ட்ல ஆடிக்கிட்டே இருக்கக்கூடியது. பியூர் வாட்டர்ல தான் இருக்கும். அது கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல, யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்றதுனாலதான் யாரும் காம்படிஷன், யாரு கூட அதாவது போட்டி போடாது. அதனால தண்ணிக்குள்ள போயிடுச்சு. தண்ணிக்குள்ள யாரும் நீங்க வரமாட்டீங்கல்ல அப்படின்னு யாரு கூட போட்டி போடாது. யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல உள்ள இருக்கும். அது பேர் உள்ளதான் போய் எடுக்கணும். அதை அதனுடைய இலைகள், அதை இலை பாத்தீங்கன்னா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே தொடும் போதே ஸ்பாஞ்சு மாதிரியே இருந்தது. எடுத்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அப்படி இருந்தது. பார்க்கும் போது அதை எடுத்துட்டு கூட வந்தோம். வீட்டுல கூட வளர்க்கலாம். அது வாட்டர் ஸ்பேஸ். இதுல என்னன்னா ரூட், அந்த வேர் இருக்கு இல்லையா, வேர் வந்து ரொம்ப அந்த நிலத்துல, அதாவது தண்ணிக்கு கீழே இருக்கிற நிலத்துல கொஞ்சோண்டு ஒட்டி இருக்கும். ஒரு இன்ச்சு 2 இன்ச்சு தான் உள்ள போயிருக்குமே. இது மட்டும்தான் 38 மலர்கள்ல, மொத்தம் 38 ரெமிடிஸ்ல தண்ணியில இருக்கு. தண்ணியில முழுவதுமாக தண்ணியில இருக்குது. நிலத்தை தொட்டு இருக்குது. காத்த தொட்டுக்கிட்டு இருக்குது மலர்கள். ஆகாயத்தை பார்த்துட்டு இருக்குது மலர்கள். சூரிய வெளிச்சத்துல இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் 5 தத்துவத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கிற பிரம்மாண்டமான அதிசூட்சமான தெய்வீகமான ஆன்மீக மலர். தன் உணர்வை பெற்ற மலர், தன் அறிவின் மலர். அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது. தனக்கு எல்லாம் தெரியும்னா எனக்கு எல்லாம் தெரியும். தெரிந்ததுனால என்னன்னா எதுவுமே தெரியாத மாதிரி, நான் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லைன்னு சாக்ரட்டிஸ் சொல்ற மாதிரி அமைதியா உட்காந்துட்டு. அதனுடைய மலரே பாத்தீங்கன்னா ஹையர் பிளேன்ல இருக்கு. அதனுடைய எனர்ஜி ஹையர் பிளேன்ல இருக்கக்கூடியது. ஓல்டு, வெரி ஓல்டு. எதெல்லாம் நீங்க
அதாவது எதனா ஒரு நுட்பமா இருக்குது, இது நல்ல டைமா கெட்ட டைமா அப்படின்லாம் பார்க்க தேவையில்ல நீங்க. அந்த டைம் எந்த டைம்ல நீங்க உங்களுக்கு அந்த எண்ணம் தோன்றுச்சோ, இது சரியா பண்றோமா, நல்ல நேரமான்னு பார்க்கறது அந்த இது தோன்றுச்சுன்னா, எது எதுவும் நினைக்காம வாட்டர் வாலிட்ட தூக்கினா போதும், எல்லாமே சரியா நடக்கும். வாட்டர் லிவிங் பீயிங்ஸ் இது. ஸ்லைட் கான்டாக்ட் வித் ரொம்ப, அதாவது யார் உலகில் வாழ்க்கையில ரொம்ப தோய்ந்து அடிபட்டு நொந்து போயிருக்காங்களோ அவங்களுக்கு நிறைய நேரம் கொடுங்க, நிறைய நாட்கள் கொடுங்க. உலக உலக பந்தங்கள் பந்தங்கள் பற்றுகள் பிரச்சனைகள் இருந்து விடுபடும். அது ஏன்னா நிலத்தினோட ரொம்ப சும்மா ஒட்டினுக்குது. ஸ்பாஞ்சு லீவ்ஸ் ஸ்டெம், அதாவது தண்டு கூட பாத்தீங்கன்னா நான் தொட்டு பார்த்தேன், அவ்வளோ சாஃப்டா இருந்தது. அதை பார்க்கறதுக்கு கிரீன் ஸ்டார் மாதிரி இருக்கும், வானத்துல கிரீன் ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடியது. இன் வாட்டர் எக்ஸைட்மெண்ட் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னொரு அதுக்கு அடுத்து ஒண்ணு நிலத்துல இருந்து உள்ள போச்சு, வறட்சி ஆயிடுச்சுன்னா அப்படியே கீழே போய் தண்டெல்லாம் கீழே போய் விழுந்து நிலத்தோட ஃபுல்லா இருந்துகிட்டு அப்படியே படர்ந்து இருந்து, அதாவது அப்பிக்கிட்டு இருக்கும், நிலத்துல அப்பிக்கிட்டு இருந்து கீழே இருக்கிற தண்டுலாம் அந்த தண்டுல இருந்து குட்டி குட்டியா வேர்கள் விட்டு முளைக்க ஆரம்பிக்கும். அப்படியே முளைக்க ஆரம்பிச்ச பிறகு மழை பெய்ய ஆரம்பிச்சதுன்னா டக்குன்னு திருப்பி மேல வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணி அந்த ஏரியாவே டாமினேட் பண்ணும். வேற எந்த செடியும் இல்லை பாருங்க. ஒரு ஏரியால வாட்டர் வயலட் இருந்துச்சுன்னா டாமினேட் பண்ணிடும். ஒரு ஞானி தன்னை உணர்ந்த ஞானி இருக்கிறான்னா அவன் பக்கத்துல யாரும் இருக்க முடியாது. ஒரு சயின்டிஸ்ட் இருக்கான்னா யாரும் இருக்க முடியாது. ஒரு பிலாசபர் இருக்கானா யாரும் இருக்க முடியாது. ஒரு கண்டுபிடிப்பாளர் இருக்கிறானா யாரும் இருக்க முடியாது. அதை ஆக்குபை பண்ணிடும். அந்த மாதிரி டாமினேட் பண்றது. மாய்ஸ்சர், அதாவது ஈரப்பதம் நிறைய இருக்கணும். ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொண்டே இருக்கும் எப்பயுமே, எல்லா காலத்திலும். எப்பயுமே ஈரப்பதம் ஒரு அமைதி, ஆனந்தம். ஈரப்பதன்றது ஆனந்தம், அமைதி, சகிப்புத்தன்மை, எல்லாரையும் நேசிப்பது. அதே மாதிரி தேவைன்னா வந்துடும் தகால். பியூட்டிஃபுல் வாட்டர் வயலட் floats freely in the water, clear stem help you absolutely alone, joy and complete freedom. நீங்க எப்பெல்லாம் துன்பத்துல இருக்கீங்களோ, எப்பெல்லாம் கவலையில் இருக்கீங்களோ, இந்த ஃப்ளவர் உங்களை, என்ன ஃப்ளவர்னா தண்ணியிலே வாழ்ந்து கொண்டு தண்ணியிலே மிதந்து கொண்டிருக்கிற அந்த ஃப்ளவர் உங்களுக்கு ஆனந்தத்தையும் அமைதியையும் பற்று இன்மையும் பற்றற்ற தன்மையும் கொடுக்கும் அப்படின்னு. அதோட பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, நல்ல ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தண்ணியில தான் இது வளரும். பூ பூத்தவனே அந்த கீழே இருக்கிற அந்த வேறு கூட கட்டாயி அது அப்படியே ஃப்ளோல போயிட்டே இருக்கும். தண்ணியோட தண்ணியாவே இருக்குது. உலகத்துல தண்ணியோட மகத்துவன்றது வந்து மிக முக்கியமானது. ஏன்னா தண்ணி மட்டும்தான் பஞ்சபூதமாவும் ஆகும். தண்ணி இருக்குன்னா நிலம், தண்ணியா இருந்தா தண்ணி, கொஞ்சம் வடிவம் மாறுச்சுன்னா காத்து, அதை விட வடிவம் மாறினா சுடுகாற்று, அதை விட வடிவமான சூன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸா மாறும். அந்த மாதிரி இது பஞ்சபூத தன்மையிட்டு உள்ள வச்சுக்கிட்டு இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற பஞ்சபூத தன்மையில எதனா இடர்பாடுகள், எதனா தொந்தரவுகள் இருந்தா எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய தன்மைகள் இருக்கு. கோள்களுடைய பிரச்சனைகள், வெளி ஆட்களுடைய பிரச்சனைகள், பஞ்சபூதத்துல இருக்கிற நிலம், நீர், நெருப்பு, காற்று மாதிரி ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், அதுக்கப்புறம் உயிர் ஓட்டம், சதையில இருக்கிற பிடிப்புகள் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். ஏன்னா தண்ணியிலே இருக்கு, தண்ணியாவே இருக்குது, அப்படியே ஃப்ளோட் ஆயிட்டு ஃப்ளோ பிரபஞ்ச ஓட்டத்தோட இருக்கிறது. அமைதியா எமோஷனல் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறது. அதே மாதிரி அந்த பூ பாத்தீங்கன்னா ரிங் மாதிரி இருக்கும், வேர்ல் பூல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது சுழல் மாதிரி அப்படியே சுழண்டு ரிங் மாதிரி அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா வளர ஆரம்பிச்சு. முதல்ல கண்டுபிடிக்கிறோம் 1-2 தான் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொத்தா லட்சமா கண்டுபிடிச்சிருவான் நிறைய விஷயத்த. அதனாலதான் ஒரு கண்டுபிடிப்பாளர் பாத்தீங்கன்னா 1-2 எல்லாம் கண்டுபிடிக்கிறது இல்ல. டெஸ்லாவோ, நியூட்டனோ, கணித மனித ராமானுஜமோ, போஸ், ஜெகதீஷ் சந்திர போஸோ, சில பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தான் கொஞ்சம் நேர்மையான ஆளுங்க,
அப்போ அவங்களோட கண்டுபிடிப்புகளை மிஞ்சவே முடியாது. இந்த மனிதர்களை மிஞ்சவே முடியாது, இந்த மலரை மிஞ்சவே முடியாது. அடுத்து விதை பாத்தீங்கன்னா, விதை கீழே தண்ணியில இருக்கும், சேத்துல இருக்கும், முளைக்க ஆரம்பிக்கும். முளைக்க ஆரம்பிக்கும் போதே தண்ணிக்குள்ள இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த காத்து வரும். காத்து வந்துட்டு காத்து வந்த பிறகு டக்குன்னு பூ அந்த செடி வர ஆரம்பிச்சு. வெளியில தரையில முளைக்காது. இந்த மலர் பாத்தீங்கன்னா, வேண்டுதல் வேண்டாம அப்படின்னு இருக்கிற மலர். எனக்கு வேண்டும், வேண்டவங்க வேண்டாதவங்க யாரும் கிடையாது அப்படின்னு இருக்கு. இந்த மனிதர்கள், இந்த மலருடைய தன்மை என்ன? முழுசுமான மனிதர்கள்லாம் தன்னை அறிந்த மனிதர்கள். நான் யாருன்னு தேடினவன் செராட்டோ, கண்டுபிடிச்சிட்டேன், தேடி கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றது வந்து ஸ்கர்லாந்தஸ். நான் உறுதியா முடிவு பண்ணிட்டேன், இதுதான் என்னோட பயணம் அப்படின்னு தெரிஞ்சிட்டேன்ல. அதுக்கப்புறம் எப்படி இருக்கு என் வாழ்க்கை? தண்ணி மாதிரி ஃப்ளோ. காவால போக மாட்டேன்னு தண்ணி சொல்லாது, சேத்துல போக மாட்டேன்னு சொல்லாது, தூய்மையான இடத்துல போக மாட்டேன்னு சொல்லாது, மலத்து மேல போக மாட்டேன்னு சொல்லாது, சந்தனத்துல போக மாட்டேன்னு சொல்லாது, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. பிரின்சிபல் ஆஃப் யூனிட்டி, எல்லாவற்றையும் இணைத்தல். ரொம்ப முக்கியமா கனெக்ஷன் ஃபிளவரே இதுதான். நானும் என்னோட நண்பர்களும் அப்படின்னு சொல்றது கனெக்டிங் ஃபிளவர்ஸ், கம்யூனிகேஷன் ஃபிளவர். அது ரிலாக்ஸ்டு ஸ்டேட். தண்ணி எப்படி இது? ஒரு ஆறு பாருங்க, அப்படியே ஓடிட்டே இருக்கும், சைலண்டா ரிலாக்ஸா. ரொம்ப நுட்பமான ஸ்பெஷல் எபிலிட்டி உங்களுக்கு இருக்கும். நோ, எல்லாரோடையும் இருப்பாங்க, யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி மனிதர்கள் ரொம்ப, அவங்க கூட இருந்தீங்கன்னா நீங்க நீங்க வந்து ஒரு பிரைவேட்டான இடத்துல சுகமா நீங்க தனிமையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. அப்ப உண்மையான ஜென்யூனான ரிலேஷன்ஷிப், அதாவது நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு உறவு வேணும்னா வாட்டர் வேலிட் ரொம்ப நாள் எடுக்கும். குறிப்பா டிவோர்ஸ் ஆனவங்க வாட்டர் வேலிட் 1 வருஷம் எடுத்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணீங்கன்னா திருப்பி அதே ரிப்பீட் ஆகும். கடந்த காலத்துல இருக்கிற விஷயங்களை ரிப்பீட் ஆகும். இவங்க எல்லாம் யாருன்னா, தனிமையில உட்காந்து திங்கர்ஸ், பிலாசபர்ஸ், ஆர்டிஸ்ட், ஸ்கல்ப்சர்ஸ், அதாவது சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள், ஓவியர்கள், சிற்பிகள், உலகத்தை பத்தி உட்காந்து உலக மாற்றத்தை பத்தி சிந்திக்கிறவங்க, இவங்களாலதான் எல்லாம் மாறி இருக்குதே. இவங்களாலதான் கண்டுபிடிப்பாளர்கள், எழுத்தாளர்கள், இவங்க எல்லாம் பாருங்க எல்லாமே தனிமையில் தான் இருப்பாங்க. நீங்க எதனா பண்ணுங்க. இப்போ ஒரு ஹோட்டல் போறீங்க, அவர் வந்து உட்காருவாரு, ஒருத்தர் நான்வெஜ் ஆர்டர் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து லிக்கர் ஆர்டர் பண்ணுவாங்க, ஒருத்தர் வந்து தயிர் சாதம் ஆர்டர் பண்ணுவாங்க. அவங்கவுங்களை ப்ரிஃபர் வச்சுக்கோங்கப்பா, நான் எனக்கு இது வேணும் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் ஒரு வேறுபாடான உணர்வும் இல்லாமல் அவர்களை அவர்களாக பார்ப்பாங்க, மற்றவங்கள அவங்களாவே பார்ப்பாங்க. அவ்வளவு ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்தவர்கள். அவங்களோட பேக்ரவுண்டே யூனிக்கா இருக்கும். அவங்களுக்குன்னு சொல்லிட்டு வெளியில இருந்து தூண்டுதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா அவங்களே ஒரு சுடரா இருக்கிறோம். உலகத்தின் அற்புதம், ஒரு வார்த்தையில சொன்னா உலகத்தின் அற்புதம். அந்த அற்புதத்தினால ஏகப்பட்ட நன்மைகள், ஆனந்தங்கள் நிகழ்ந்துருக்கு. சிந்திச்சு பாருங்க. ரிசர்ச் பண்றவங்க, ஆய்வு பண்றவங்க, விஞ்ஞானிகள், கவிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவத்துறையில மிகப்பெரிய நுட்பத்தை பெற ஒன்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் கொடுத்துட்டு மக்களுக்காகவே கொடுத்துட்டு ரிலாக்ஸ் கம்பேனியன்ஷிப், பயங்கர ரிலாக்ஸா இருப்போம். அற்புதமான கவுன்சிலர்ஸா இருப்பாங்க. ஒவ்வொரு க்ஷணத்துக்கு க்ஷணம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். பீயிங், நான் இருக்கேன்பா. நீங்க எதனா ஒரு தொந்தரவு இருக்குன்னா அவங்க பக்கத்துல போய் நின்னீங்கன்னா நான் இருக்கேன்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். நான் இருக்கேன், பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்ணி யாரையும் பாகுபடுத்தி பார்க்காது. அதே மாதிரிதான் இந்த மனிதர்கள். எந்த கம்ப்ளைண்ட் கிடையாது, வந்தேன் போனேன் அப்படின்னு. பியூரிஃபைட் த்ரூ, என்னோட கவலைகள் என்னை தூய்மை செய்தது.
டாக்டர் பேட்ச் சொல்றாரு, உங்களுடைய கவலைகளும் துன்பங்களும் உங்களை தூய்மை செய்து கொண்டே இருக்கிறது. பெர்ஃபெக்ட் சர்வீஸ் டு ஹியூமனிட்டி. அதாவது உலகத்திலே இவங்க மட்டும்தான் சர்வீஸ்னா நிறைய பேர் இருக்கிறான். இதை போடு அதை போடு, எப்பயுமே இதை செய்ய அதை செய்யும் சொல்லக்கூடியவங்க. கனெக்ஷன் டு செல்ஃப் ஆல்வேஸ், எப்பயுமே தன்னுடைய சுயத்திலிருந்து எல்லாவற்றையும் கொடுத்தல். அருமையான ஒரு குரல். இந்த குரல் அப்படியே வாட்டர் வயலட்டுக்கு பொருந்தும். ஈதல் இசைபட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. இதெல்லாம் கொடுக்கறது. நீங்க பாருங்க, சிந்தனையாளர்கள் ஞானிகள் தனியா தான் இருப்பான், எல்லாருமே தனியா தான் இருப்பான். விஞ்ஞானிகள் நியாயமா உள்ளுணர்வோடு உண்மையான நபர்கள், கவிஞர்கள், சிற்பிகள், புதிது புதிதாக கண்டுபிடித்து உலகத்தை புதிதாக்கி கொண்டே இருப்பவர்கள். இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கிவிங் கிவிங் கிவிங், அன்பு, அட்வைஸ், நான் இருக்கேன்னு சொல்றது. இசைப்பட வாழ்தல்னா என்னோடு இசைந்து, உலக மக்களோடு இசைந்து, உலக உயிரினங்களோடு இசைந்து, பிரபஞ்சத்தோடு இசைந்து வாழ்தல். ஈதல் இசைப்பட வாழ்தல், ரெண்டு விஷயம். கொடுக்கறது, இசைந்து வாழ்தல். அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. உயிரா இருக்கிற அப்படின்னா ஊதியம்னா நான் சம்பளம். நீ உயிரா இருக்கிறனா நீ எதை கொடுக்கணும்? சம்பளம் வாங்குறது கிடையாது. இந்த உலகத்துக்கு, இந்த உயிருக்கு ஊதியம்னா உயிருக்கு சம்பளம் கொடுக்கறனா இது ரெண்டத்தை பண்ண கொடு, இசைந்து வாழும். அப்பதான் உயிர் தன்னிலையில் பூர்த்தியாகும். புதுசா கொடுக்கை, வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதுன்னு நினைக்கிறது. அதே மாதிரி இந்த உலகம் உண்மையிலே அமைதியா இருக்குன்னா இவங்கதான் காரணம். டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ், குறிப்பா நம்மளுடைய வீட்டுல இருக்கிறவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறோம்னா வாட்டர் வயலட் போட்டு கூட்டிட்டு போனா நிறைய செலவுகள் குறையும். நான் நிறைய பார்த்திருக்கேன். அதே மாதிரி ஃபெர்டிலிட்டி ஃப்ளவர் கூட சொல்லலாம். அதாவது உயிரணுக்களை அதிகமா உற்பத்தி பண்றது, ஜென்யூன் கம்யூனிகேஷன். உங்களோடு நீங்கள் உங்கள் ஆன்மாவோடு சரியான விகிதத்தில் வாழ, புரிந்து கொள்ள அது வாழுங்கள், வாழ விடுங்கள் சொல்றது. பேச்சுல அவ்வளவு அழகா நயமா இருக்கும். வித்தியாசமான அணுகுமுறை, வித்தியாசமான கோணம், வித்தியாசமான நடை, வித்தியாசமான வார்த்தைகள், வித்தியாசமான அணுகுமுறைகள், வித்தியாசமான த்ரோ, வித்தியாசமான பேச்சினுடைய ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே தான். குறைந்த அளவிலான பிரச்சனையை, நெகட்டிவ் தன்மையில் இருக்கிற மனிதர்களுக்கு அதிலே இவங்களை கொடுக்கும்போது, அப்பா வந்தான், அற்புதத்தை நிகழ்த்தினான், சென்றான், அவ்வளவுதான். அவனால் முன்ன பின்ன உலகம் முன்ன இருந்ததை விட மிக செழிப்பாக மாறியது அப்படின்னு சொல்லக்கூடியது. டாக்டர் மேட்ச் கண்டுபிடிச்சாரு. 100 வருஷத்துக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் ஞானத்தை நோக்கி பயணப்பட்டு இருக்கான். அவ்வளவுதான். எதையுமே எதிர்பார்க்காம, அதான் சார், கொடுக்கறதுக்கு மட்டுமே கொடுத்து இசைந்து வாழ்தல் அப்படின்றதுதான். நான் தியானி, நான் தியானம் பண்றன்ற ஒரு தன்மை கூட இருக்காது, வெளிக்காட்டுதலே இருக்காது, ஒரு போக்கே இருக்காது, ஒரு ஆட்டிடியூட் இருக்காது. நான் இருக்கேன், அவ்வளவுதான். எல்லாருக்கும் மாணவன், எல்லாத்துக்கும் மாணவன், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அந்த பஞ்சபூதத்தின் கூட்டு இயக்கத்தால் ஏற்பட்ட ஒரு 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 அற்புத பிரம்மாண்டம் வாட்டர் வயலட். வாட்டர்ன்றது தண்ணி, பிளெக்சிபிலிட்டி. வயலட் தான் விப்ஜிஆர்னு சொல்லக்கூடிய 7 சூரியன்ல இருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள்ல, நிறங்கள்ல, மாதிரி நிறங்கள்ல வயலட் தான் ரொம்ப அதிகப்படியான நுட்பமான அதிர்வுகளை கொண்டது. அந்த பேர்ல இருக்கு, பிளெக்சிபிலிட்டி அண்ட் ஹையர் ஃப்ரீக்வன்சி. இவர்களை போற்றியதால் உலகம் போற்றுதலுக்குரியதாகவும் ஆனந்தத்தை எப்பொழுதும் பார்ப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதாகவும் இருக்கு.
அதனால வாட்டர் வயலட் நிறைய நேரத்துல நமக்கு தேவைப்படும். அகங்காரம் வந்துச்சுன்னா, கனாவட் வந்துச்சுன்னா, நம்ம பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டோம்னா, நம்ம சுப்பீரியர், நம்ம மத்தவங்களோட பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டோம்னா, அது வாட்டர் வயலட் தேவைப்படும். அது நமக்கு சமநிலையை ஏற்படுத்தி தன்னுணர்வு கொடுக்கும். அதாவது செல்ஃப் நாலேஜ் ஃப்ளவர், அழகான வார்த்தை, செல்ஃப் நாலேஜ் ஃப்ளவர், உலகத்தின் அற்புதம் இவர்கள். நன்றி.